தமிழக மக்கள் விரக்தியினோட விளிம்பில் இருக்காங்க. எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் போராட்டம், எங்க திரும்பினாலும் கஷ்டம் மக்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? விழா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பாராட்டு நடத்திக்கிட்டு சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இவங்க வாய் ஜவடால் விடுறதுக்குலாம் குறைச்சலே கிடையாது. ஏன்னா இவங்க பேசியே மக்களை ஏமாத்தி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால இவங்க பேச்சு திறமைக்கெல்லாம் குறையே சொல்ல முடியாது திமுகவை. அப்போ நீங்க வெத்து வாய் ஜவடால் வாய் தான் வேலை செய்யுது, கை எந்த வேலையும் செய்யல. இது இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த நல்லதுமே மக்களுக்கு செய்யாம முழுக்க பொய்ய மட்டுமே சொல்லி வெத்து வாய் ஜவடால ஒரு விளம்பரத்தை வச்சு 4.5 வருஷம் முடிச்சு ஒரு 5 வருஷம் ஒரு ஆட்சியை ஓட்டினா இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய சவால் ஸ்கூல் வாசல்ல கஞ்சா மிட்டாய் விற்கிது. காலேஜில் இருக்கிறவங்க நான் மெத்து அபின்னு சிந்தட்டிக் ட்ரக்குன்னு பேரை சொல்ல முடியாத அளவுக்கு. உடனே அக்கா உடனே கனிமொழி அக்கா இங்கே 2000 ரூபா கொடுக்குறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, குலவிளக்குன்னு பேர் வச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு தான் எவனுக்கு விளக்கு ஏற்றினா பிடிக்காதே, இவங்க எல்லாத்தையும் அணைச்சி போட்டு இருட்டாக்குனா தான் இவங்களுக்கு பிடிக்கும். மெழுகுவர்த்தின்னு வச்சிருந்தா இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா இவங்க மிஷினரி கூட்டம் தானே. இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு அமைதியான மாநிலமா சேஃபான பிளேஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தமிழகம் இருக்கா இன்னைக்கு? அப்ப அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க இங்க நீங்க தொழில் அப்படியே ஆகா ஓகோன்னு எல்லாரும் கொண்டு நிமித்திட்டாங்கிறீங்க. அப்ப ஜனகணமன பாடுறதுல திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஏன் தலைமைச் செயலகத்துல தேசிய கொடியை பறக்க விடுறீங்க? திமுக கொடியை பறக்க விட்டுருக்கீங்க, தேசிய கொடி தானே பறக்குது. அப்ப இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு இந்த திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறாரு. இளைவார்ந்தர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகாரணம் அவர்கள் தான். மேடம் வணக்கம். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் மேம். இந்த தினம் நியூஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட பண்ணிருக்காரு. தொடர்ச்சியாக இது மாதிரி செயல்களில் ஈடுபட்டு வராரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அப்படி செய்யணும்னு தானே நீங்கள் திட்டமிட்டு தமிழக அரசு பண்ணுறாங்க. என்னன்னா இவங்க தமிழக அரசு கொடுக்குற அந்த உரை எப்போவுமே முன்னுக்கு பின் முரணான தகவல்கள். இவங்க எப்போவுமே ஒரு பொய்யை பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை வெளியில் மக்கள்கிட்டயோ நீங்கள் மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு மேடையை போட்டு நீங்கள் வாய்க்கு பொய்யை பேசுகிற மாதிரி சட்டப்பேரவையில் தயார் பண்ணுற அறிக்கையை நீங்கள் பொய்யா தயாரிச்சிங்கன்னா, பொய்யா கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஒரு ஆளுநர் அதை படிப்பாங்க? அப்போ அந்த ஆளுநர் அதை முன்மொழியும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கிறாருன்னு தானே அர்த்தம். நீங்கள் அதுக்கான காரணங்களே நீங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி தான் வெளிநடப்பு பண்ணார். என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, ஜனகணமன எப்போவுமே ஆளுநர் நிகழ்ச்சி அப்படின்னாலே இந்தியா முழுக்க ஆளுநர் நிகழ்ச்சி அப்படின்னாலே முதல்ல ஜனகணமன பாடப்படும், நிகழ்ச்சியின் இறுதியிலும் ஜனகணமன பாடப்படும். இது புரோட்டோகால். அப்போ நீங்கள் ஒரு சட்டப்பேரவை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தானே பாடிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் 2023 முன்னாடி வரைக்கும் கூட இதே மாதிரி ஜனகணமன முன்னாடி பாடி பின்னாடி பாடி தான். அப்போ ஜனகணமன பாடுறதுல திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஏன் தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடியை பறக்க விட்றீங்க? திமுக கொடியை பறக்க விட்டுருக்கீங்க, தேசிய கொடி தானே பறக்குது. ஜனகணமன மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை? முதல்ல பாடணும்னா ஆளுநர் ப்ரோக்ராமுக்கு வரணும்னா அதுக்கான ப்ரோட்டோகாலை நீங்கள் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். எதுக்கு பாடாமல் இருக்கீங்க? அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க அந்த இதில் மைக்கை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க. லோக்சபாவில் இதில் லோக்பவன்லேருந்து இதெல்லாம் ஆளுநரோட இது அனுப்பியிருக்காங்க என்னென்ன காரணங்கள்னு. அடுத்தவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 12 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு இழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கொடுத்துருக்கு. நீங்கள் 12 லட்சம் கோடியை முதலீடை இழுத்து நீங்கள் அப்படியே தூக்கி நிறுத்திங்கன்னா தமிழ்நாட்டை, எதுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க? தமிழகம் அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கு நிதி நிலைமை. தொழில் சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கவனே எப்படி நடத்த தெரியாமல் கண்ணு மொழி பிதுங்கிட்டு உட்காந்துருக்கான். விலைவாசியை ஏற்றி வச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களோட ரவுடிசம் உங்கள் சின்ன அந்த வட்ட செயலாளர்லேருந்து கிளை செயலாளர்லேருந்து கவுன்சிலர்கள்லேருந்து ஒரு தொழில் நடத்துகிறவனை போய் மிரட்டுறீங்க. எவ்வளோ வீடியோ வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்தாகணும், எனக்கு கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறேன், இதை கொடுத்தாகணும், இல்லைனா நீ எப்படி ஆட்சி நடத்துவேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே திரும்பினாலும் ரவுடிசம். இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு அமைதியான மாநிலமா சேஃபான பிளேஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தமிழகம் இருக்கா இன்னைக்கு? அப்போ அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்கள் இங்கே நீங்கள் தொழில் அப்படியே ஆகா ஓகோன்னு எல்லாரும் கொண்டு நிமித்திட்டாங்கிறீங்க. சுந்தர் பிச்சை ஆந்திராவுக்கு போயிட்டாரு, கியா நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தென்கொரிய நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ஃபாக்ஸ்கானில் நாங்கள் இவ்வளோ முதலீடை கொண்டாந்துட்டோம். நீங்கள் ஃபாக்ஸ்கானை நாங்கள் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் இங்கே தொழில் தொடங்கலாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி நீங்கள் பேசுறது ஃபுல்லாக போய் 5 முறை முதல்வர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ஜாலியாக டூர் போனார். நாங்கள் முதலீடு அப்படியே ஈர்த்து கொண்டாடுவோன்னு. அங்கே போய் என்ன பண்ணார்? புறாவுக்கு தானியம் போடுறது, டீ குடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, இதே தானே எங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு ஃபாரின் டூர் போனீங்க? அது ஃபேமிலியோடு கூட்டிக்கிட்டு டூர் போயிட்டு ஒவ்வொருத்தர் இத்தனை முறை போயிருக்கேன், இத்தனை முறை வெளிநாடு முதலீடுகள் இவ்வளோ வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுவீங்க. அப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? அந்த தமிழக மக்கள்லாம் முட்டாள், இவங்களுக்கெல்லாம் வெள்ளை பேப்பரை காமிச்சா போதும், இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை,
அப்படின்ற திமிரு தண்டமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வந்து படிச்சுட்டு போகிறதுக்கு ஆளுநர் என்ன இதா? அதே போல் அடுத்து அவர் சொல்லியிருக்காரு போக்சோ வழக்குகள், பெண்கள் மீதான போக்சோ வழக்குகள் இது வரைக்கும் 55% மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூங்க. இன்னைக்கு பெண்கள் வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. பல்லே முளைக்காத பாப்பால இருந்து பல்லு விழுந்த கிளவி வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, பயமா இருக்கு. பெண்கள் வெளியில போகிறதுக்கு இல்லை. இதுக்கு காரணம் கஞ்சா, போதை, மெத்து, அபின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கஞ்சா புழக்கம் இந்த திமுக ஆட்சியில கரைபுரண்டு ஓடுது. நேத்து வேளச்சேரியில ஒரு அவ்வளோ பொதுமக்கள் முன்னாடி ஒரு நடு ரோட்ல வச்சு ஒரு டெலிவரி பாய் வந்து வெட்டுறாங்க. அந்த பொதுமக்களே ஓடி போய் இது பண்ணி காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கு. எப்படி வந்து எங்க பார்த்தாலும் நீங்க தினம் பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுங்க, தினம் ஒவ்வொரு மாநகராட்சியில், சென்னையில் ஒரு இடத்துல, கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல, திருச்சியில, இப்படி எங்க திரும்பினாலும் இந்த மாதிரி வந்து வெட்டுகள் நடக்குது. ரவுடிகள் வந்து ரோட்ல ஒன்றும் பயந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லாம் கிடையாது, நடு ரோட்ல வச்சு வெட்டுறானுங்க. இந்த தைரியம் யார் கொடுக்குறா உங்களுக்கு? அப்போ சட்டம் ஒழுங்கு இங்கே காவல்துறை மேலே ரவுடிகளுக்கும் பயம் போயிடுச்சு. ரவுடிசம் இவ்வளோ தலைவிரிச்சு ஆடுற இடத்துல முதலீடு பண்ண எந்த ஒரு முதலாளியாவது நினைப்பாங்களா? எந்த ஒரு கம்பெனியாவது இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரம் மிகுந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ ரவுடிசம் அதிகமாக இருக்கிற, லஞ்சம் ஊழல் மலிஞ்சு கிடக்கிற ஒரு ஸ்டேட்டில் யார், எந்த கம்பெனி வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண முன் வருவாங்க? அப்போ நீங்கள் வெத்து வாய் ஜவடாலு, வாய் தான் வேலை செய்து, கை எந்த வேலையும் செய்யலை. அப்போ ஆளுநர் அவர்கள் இந்த குறைகள்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக கடுமையான ஒரு விரக்தியிலையும் கடுமையான பிரச்சனையிலையும் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சு தமிழக அரசு வந்து வேற ஏதோ ஒரு உரையை வந்து கொடுத்து படிங்கன்னு சொன்னால் அதை எப்படி படிப்பார் ஒரு ஆளுநர் அவர்கள்? அப்போ இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு இந்த திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்துருக்கிறாரு. நீ இவ்வளோ இன்னைக்கு தமிழகம் முழுக்க கவனிச்சிருக்காங்க மக்கள், எதுக்காக ஆளுநர் வெளிநடப்பு பண்ணாருன்னு. ஆளுநர் அதுக்கான காரணங்களை சொல்லியிருக்காரு. ஆளுநர் என்ன காரணத்துக்காக வெளியேறினது இன்னைக்கு எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு தமிழகம் முழுக்க இன்னைக்கு தமிழக மக்களோட நிலை என்ன அப்படின்றத வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான இஷ்யூ அவர் சொல்லியிருக்காரு, தற்கொலைகள் தமிழகத்தில் மலிஞ்சு கிடக்கிற தற்கொலைகள், அதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. போதைப் பொருள் பழக்கத்தால் மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேர், ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் 20,000 பேர் இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 65 தற்கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு அலாமிங்கான நியூஸு. தமிழக அரசு ஏன் இதை நீங்கள் கவனிக்கலை? இங்கே இந்த தற்கொலைகள் இவ்வளோ நடக்குதுன்னா என்ன காரணம்? பொதுமக்கள் அந்த அளவுக்கு கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க, ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, பிரச்சனைகளில் இருக்காங்க. எங்கே திரும்பினாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி டாஸ்மாக 24 மணி நேரமும் திறந்து விட்டுட்டீங்க. என்னைக்கும் இந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் கிடைக்கும், இந்த நாளுங்கிழமையில லீவு கிடைக்காதுன்னா அன்னைக்காக வாயை மூடிட்டு வீட்டில் இருப்பான். நீங்கள் எல்லா நேரமும் கிடைக்குதுன்றப்போ எப்பெல்லாம் அவனுக்கு குடிக்கணும்னு இருந்தோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் குடிச்சாவே ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை போய் பாட்டில் வாங்கி குடிக்கிறான். முதல்ல ஃபினான்ஷியலான இழப்பு, வீட்டுக்குன்னு அவன் காசை கொடுக்கறதில்ல, அதனால குடும்பத்தில் பிரச்சனை. அடுத்தது தண்ணி அடித்தவன் வீட்டில் போய் சும்மா இருப்பானா? போய் பொண்டாட்டிக்கிட்ட ஒம்பளுப்பான், குடும்பத்தில் சொந்தக்காரங்கள்ட்ட ஒம்பளுப்பான், அக்கம் பக்கத்தில் ஒம்பளுப்பான். இதனால் யாருக்கு பாதிப்பு? வீட்டில் இருக்க பெண்களும் குழந்தைகளும் தான். ஒரு குடிகாரனால அந்த குடும்பத்தில் இருக்க பெண்களும் அந்த குழந்தைகளும் படுற அவமானம் அப்படிங்கிறது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு முன்னாடியும் அந்த நண்பர்கள் முன்னாடி, உறவினர்கள் முன்னாடி தலை குனிஞ்சு வெக்கி குடிகாரனாய் குடிச்சிட்டு ஓரத்தில் படுத்து கிடக்கும். ஆனால் அதுக்காக தலை குனிஞ்சு நிற்கிறது யாரு? அந்த வீட்டில் இருக்க பெண்கள். அப்போ அந்த பெண்களுக்கு எந்த வகையான மன உளைச்சல்? நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ சம்பாதிக்கிற காசை நீயே போய் குடிச்சிட்டு வந்துடுவேன். குடிச்சிட்டு வந்து நிம்மதி இல்லாமல் வீட்டில் அவங்கள நிம்மதியாக சாப்பிட விடாமல், நிம்மதியாக தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணால் இப்போ எத்தனை பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்த குடிகாரனை குடிக்க போதில்ல, குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா இதுக்கு என்ன ஆகும்? நீ ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்கிறவன், குடிக்க அன்னைக்கு காசு இல்லைன்னா பொத்தன மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்ப. 3 தடவை குடிக்கிறவன்லாம் அடிக்ஷனு, கை நடுங்க ஆரம்பிக்கும் அவனுக்கு. அப்போ பொண்டாட்டியில் தாலியை உருவுறது, இல்லை புள்ள காதில் கிடக்கிறத கழட்டிட்டு போய் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ல. அப்போ ஒரு நாள் குடிக்காமல் இருக்கப்போ அவனுக்கு என்ன ஆகும்? குற்றணர்ச்சி வரும்ல. அப்போ நீ என்ன பண்ணுவ? தற்கொலை தான் பண்ணிக்கிறான். அப்போது இந்த குடிகாரனுங்களால் அவங்க உயிரும் போகுது, இவனுங்களால இந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் உயிரும் போகுது. ஒரு குழந்தை எழுதி வச்சு செத்து போச்சு இல்லைங்க. திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அந்த புதுசில் அந்த 2022 அந்த டைமில் ஒரு குழந்தை விஷ்ணு பிரியான்னு, எங்கள் அப்பா குடிக்கிறாரு, தினம் வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு, எனக்கு கடுமையான மன உளைச்சலாக இருக்குது, இந்த குடியை நிறுத்துறதுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சுல்ல. ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்ல. இதெல்லாம் யாராவது அலாமிங்காக எடுத்து என்னன்னு கவனிச்சிங்களா? குடியால், போதையால் குடிக்கிறவனுக்கும் பிரச்சனை, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. ஒரு குடிகாரனால அவன் சொந்தக்காரன், அவங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புள்ள, அக்கம் பக்கத்தில் இருக்கவன் அவ்வளோ பேருக்கும் பிரச்சனை, குடைச்சல். அந்த அவமானத்தை சந்திக்கிறது யாரு? எதிர்கொள்றது யாரு?
அந்த பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள். அப்போது தற்கொலை இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன அதை அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? படித்த இளைஞர்கள், இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய சவால் ஸ்கூல் வாசலில் கஞ்சா மிட்டாய் விற்கிது. காலேஜில் இருக்கிறவன் நான் மெத்து அபின்னு சிந்தட்டிக் ட்ரக்குன்னு பேரை சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ அவன் அந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டானா அவன் நாளைக்கு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனாக வருவான்? அவன் எப்படி படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போவான்? படித்து முடிச்சவனுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி தொழில் முதலீடுகள் இத்தனை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இங்கே படித்து முடிச்ச அத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பான்? பெரிய பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு போயிருப்பானா? இங்கே எங்கே திரும்பினாலும் வேலை இல்லாத திண்டாட்டம். படித்து முடிச்சவனுக்கு வேலை இல்லை. எங்கேருந்து? பீகார்லேருந்து இங்கே வராங்கங்கிறீங்க. இங்கே இருக்கிறவன் வேலை செய்ய தயாராக இல்லை. அவனுக்கு குடி தான் பெருசாக இருக்குது. சாயந்தரம் 6 மணி ஆனால் டாஸ்மாகுக்கு போகணும். அப்படியே ஒயிட் கலர் ஜாப்பாக்க தான் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. கடுமையான உடல் உழைப்பை கொடுக்க இன்றைக்கி தமிழர்கள் தயாராக இல்லை. அப்போ உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கெல்லாம் யாரை பண்ணுறாங்க? வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே கூட்டுக்கிறாங்க. இங்கே இருக்கிற பிஸ்னஸ் நடத்துகிற எல்லாரையும் போய் கேளுங்க, என்னங்க பிரச்சனை? ஏங்க நீங்கள் பீகார்லேருந்து ஆட்களை கூட்டு வரீங்க? ஏங்க உத்தரப்பிரதேசலேருந்து கூட்டு வரீங்க? ஏங்க மணிப்பூர்லேருந்து கூட்டு வரீங்க? ஏங்க நாகாலாந்துலேருந்து கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம இன்னைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தா தன்னால் ஓட்டி பணம் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த பணம் கொடுத்தா கூட வேலை செய்ய இன்றைக்கி நம்ம தமிழர்கள் தயாராக இல்லை. இது எல்லா இடத்துலையும் நான் போய் பேசின இடங்கள்லாம் தொழிலதிபர் சொல்கிறது. 6 மணி ஆனால் அது மேலே ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான், அவனுக்கு வந்து சரக்கு அடிக்க போய் ஆகணும். அதே போல் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா மொடா குடி குடிச்சிட்டு திங்கக்கிழமை அவன் ஃபுல்லாக அந்த ஹேங் ஓவர்லேயே தான் இருக்கிறான். அவன்கிட்ட வேலையே வாங்க முடியல. அதே போல் இஷ்டத்துக்கு லீவ் போடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இவங்ககிட்ட வேலையே வாங்க முடியலங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக குடிக்க அடிக்ட் ஆகிட்டானுங்க. சில நேரம் சாயந்தரத்தில் போய் தண்ணியை போட்டுன்னு நல்லா ஹெவியாக தண்ணியை போட்டானா அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வந்து அவனால் ஒலட்டுறா நடந்துக்கிட்டு அவன்கிட்ட வேலையே வாங்க முடியல. ஆனால் இவனுங்க அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூமு, சாப்பிட்றதுக்கு அரிசி கோதுமையை வாங்கி கொடுத்தா, ரேஷன் அரிசி ரேஷன் கோதுமை வாங்கி கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு சமைச்சு தின்னுக்கிட்டு காலையில் வந்தால் நைட்டு வரைக்கும் அவனுங்க பாட்டுக்கு வேலை பார்க்குறானுங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு போவானுங்க. அந்த 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 1 மாதமோ 2 மாதமோ 1 மாதம் அது மாதிரி போயிட்டு வருவானுங்க. மற்றபடி அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இல்லைன்றதான் இன்றைக்கி தொழிலதிபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இத்தனை பேரோட மேன் பவர், லட்சக்கணக்கான பேர் அங்கேருந்து இங்கே வராங்கன்னா அப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வேலை வெட்டி இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ அவன் குடும்பத்தில் இருக்கவனுக்குலாம் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும். அப்போ வருஷத்துக்கு 60,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான்னா இது எவ்வளோ பெரிய மனித வள இழப்பு. இன்னைக்கு மேன் பவருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இத்தனை மனுஷங்களே இல்லாமல் நீ யாரை ஆட்சி பண்ணுவ தமிழ்நாட்டில்? இத்தனை பேர் வருஷத்துக்கு 20,000 பேர் செத்து போனானா? அப்போ ஏன் இதை நீங்கள் ஒரு இண்டிகேஷனாக ஏன் எடுக்கல? ஏன் அலாம் ஆகலை உங்களுக்கு? நீங்கள் எது தாங்க ஆகுது? நடு ரோட்டில் ஓட விட்டு வெட்டுறதையே இன்றைக்கி சேனல் எதுவும் டிபேட் பண்ணுறது கிடையாது. பெண்களுக்கு இவ்வளோ பெரிய பாலியல் பிரச்சனை நடக்கிறப்பே நீங்கள் யாரும் டிபேட் பண்ணுறது கிடையாது. போய் அப்படிலாம் நடக்கலைன்னு இந்த மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கப்போ வீட்டுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா எத்தனை பேர் வெளியே தெரியும்? இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தற்கொலை கேஸுகள் பலது வந்து வெளியில் புகார் அடிக்கப்படாது. ஏன்னா கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் பணத்தை அறுத்து கிழிச்சு அலங்கோலம் பண்ணிடுவாங்க. தெரியாமல் கொண்டு போய் புதைச்சரலான்னு நடக்கிறது, எரிச்சரலான்னு இருக்கிறது எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் அக்கௌண்ட்டில் ஃபைல் ஆகிறது. அப்போ அக்கௌண்ட்டில் ஃபைல் ஆகிறது இந்த மாதிரி இவ்வளோ வருது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டோட நிலைமை. தமிழக மக்கள் விரக்தியினோட விளிம்பில் இருக்காங்க. எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் போராட்டம், எங்கே திரும்பினாலும் கஷ்டம் மக்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? விழா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பாராட்டு நடத்திக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள், நான் முதல்வன், நான் புதல்வன் அப்படின்னு கலர் கலராக பேரை வச்சுக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி வரும் ஸ்டாலின் இப்படிலாம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு விளம்பர மாடல் மோகத்தில் ஒரு விளம்பர ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு நீங்களே அப்படியே ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கீங்க. ஆகாய கோட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அஸ்திவாரமே இல்லாமல் ஒரு பில்டிங் கட்ட முடியாது. ஆனால் நீங்கள் ஆகாசத்திலேயே கோட்டை கட்டி பாருங்கடா நாங்கள் 5 மாடி கட்டிடம் கட்டி அப்படியே ஃபுல்லாக தங்கத்திலேயே தூணு வச்சு ரத்தனத்திலேயே கல் பதிச்சு நாங்கள் எப்படி சூப்பராக பில்டிங் கட்டியிருக்கோம் பாருன்னு நீங்கள் வந்து இந்த ஏஐலையும் உட்காந்து இந்த வீடியோவும் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஒரு கனவு லோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு விளம்பரத்தில் ஸ்டாலினுக்கு பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு அவரை சுற்றியில் உட்காந்து கலை நிகழ்ச்சி நடத்துறவங்களாம் குறை வச்சு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அவர் ஒரு வேறு லோகத்தில் இருக்கார். தமிழகத்தில் கலை நிலவரம் என்னன்னே தெரியல. இந்த உங்கள் கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. மேடையில் ஏறி ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, எனக்கு 2 பையங்க அப்படின்னு. உங்கள் பையன் என்ன படிக்கிறான்? உங்கள் பையனுக்கு மாதம் 1000 ரூபா வருதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆம்பளை பசங்க படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா பணம் கிடையாதுன்றதே அவருக்கு தெரியல. என்ன நடக்குது? நீங்கள் என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? அதில் மக்கள் என்ன பெனிஃபிஷியரி? எதுவுமே தெரியாமல் முழுக்க முழுக்க ஒளறி கொட்டிக்கிட்டு இங்கே ஆட்சி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு பொம்மை முதல்வராக இன்றைக்கி வந்து ஒரு செயல்பட்டு இருக்காரு. அதுக்கூட கடுமையான விளைவுகளை யார் சந்திக்கிறா அப்படின்னா தமிழக மக்கள். கனிமொழி எம்பி வந்து 404 வாக்குறுதி நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லியிருக்காரு மேம். இதில் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க
இந்த வாக்குறுதிகளில் இந்த சென்னையில் இந்த வடிகால் பேக்கேஜ்னு ஒன்று போட்டாங்க தெரியுமா? அதில் எப்படி சொன்னாங்க, 98 நிறைவேற்றிட்டோம், 90 நிறைவேற்றிட்டோம், 80 நிறைவேற்றிட்டோம், இல்லை 60% இப்படியே சொன்னாங்க. கடைசி வரைக்கும் எவ்வளோதான் ஏன் நிறைவேற்றினீங்க அப்படின்றதே தெரியல. அதே போல் இந்த வாக்குறுதிகளுக்கு வாங்க. வாக்குறுதிகளுக்கு முதல்வர் அவர்கள் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டாரு, எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 98% வாக்குறுதிகளும் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்ட்டார். இன்னும் 2% தான் அது ப்ராசஸில் இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவங்களே தங்கம் தென்னரசு கூப்பிட்டு ஒரு நம்பரை சொன்னார். முதல்வர் அவர்கள் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்னார் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோன்னாரு. இப்போ கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க, 404 வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம். இவங்க வாய் ஜவடால் விடுறதுக்குலாம் குறைச்சலே கிடையாது. ஏன்னா இவங்க பேசியே மக்களை ஏமாற்றி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் இவங்க பேச்சு திறமைக்கெல்லாம் குறையே சொல்ல முடியாது திமுகவை. நான் கேட்குறேன், 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. நீங்கள் நிறைவேற்றினது 66 வாக்குறுதிகள் முழுமையாக, 66 வாக்குறுதிகள் பாதியில், மொத்தம் நிறைவேற்றினது இவ்வளோதான். நான் சொல்கிறேன், அக்கா பேச்சுக்கே வரேன், கனிமொழி அக்கா பேச்சுக்கே வரேன். நீங்கள் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 505ல் 404 போட்டால் எத்தனை % வருது? 80% வருது. அப்போது உங்கள் அண்ணன் 98% நிறைவேற்றிட்டேன்னு சொன்னார்ல, பொய் சொன்னாரா? அப்போ பொய் சொல்கிற ஒரு முதல்வர் பப்ளிக்காக இப்படி ஒரு பொய் சொல்கிற முதல்வரை மக்கள் திரும்ப ஆட்சியில் உட்கார வைப்பாங்களா? ஒரு மேடை போட்டு மைக்க பிடிச்சி நான் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு பொய் சொன்ன முதல்வர் திருப்பி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு என்ன உத்தரவாதம்? நீங்கள் என்ன எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். மின்சார கட்டணம் நாங்கள் வந்து மாதம் பண்ணிடுவோம், நீங்கள் பண்ணீங்களா? பண்ணலை. சொத்து வரியை ஏற்ற மாட்டோம், நீங்கள் ஏற்றிட்டீங்க. குடிநீர் வரியை ஏற்ற மாட்டோம், நீங்கள் ஏற்றிட்டீங்க. பால் வரியை ஏற்ற மாட்டோம், பால் விலை ஏறாது, விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், நீங்கள் விலைவாசியை ஏற்றிட்டீங்க. எல்லாரும் போய் உங்கள் வீட்டில் இருக்க நகையை 5 பவுன் அடகு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்தால் 5 பவுன் திரும்பி வந்துடும்னு இவங்க பேச்சை கேட்டு, உதயநிதி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க தாலி செயின்லாம் கொண்டு போய் அடகு வச்சாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா 5 பவுன் திருப்பி கைக்கு வந்துடும்னு அடகு வச்ச காசையும் செலவு பண்ணி தாலி செயினையும் திருப்ப முடியாமல் கயிறோட பல பேர்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில், தாலி கயிறோட. அப்போது அந்த 5 பவுன் திருப்பி தரேன், நீங்களே கொடுத்தீங்களா? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, அதை திருப்பி தந்தீங்களா? இன்றைக்கி விவசாயிகளுக்கு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மாதம் 1000 ரூபா தரேனீங்க, அதை கொடுத்தீங்களா? மாணவர்களுக்கு லேப்டாப் கிடையாது, நவீன முறையில் டேபு கொடுப்போம் அப்படின்னீங்க, 4.5 வருஷமாக கொடுக்கல, இப்போ கொடுக்குறீங்க. அது யாருக்கு கொடுக்குறீங்க? 11th 12th படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. யாருன்னா முடிச்சுட்டு போனா பாரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, எதுக்குன்னா அவனுக்கு தான் ஓட்டு இருக்குது. 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த சைக்கிளை நிறுத்திட்டீங்க, தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க, மினி கிளினிக்கு, அம்மா மினி கிளினிக்குன்னு எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, அதை நிறுத்திட்டீங்க. அம்மா உணவகம்ங்கிறது நீங்கள் ஆல்மோஸ்ட் மூடுற மாதிரி போனீங்க. நிறைய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால இன்றைக்கி பேருக்கு அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போல் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறுத்திட்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எங்கள் கண்ணு தெரிஞ்சு இப்போ பாருங்கள், ரேண்டமாக நாங்கள் சொல்கிறது இத்தனை வருது. பெட்ரோலுக்கு கனிமொழி அக்கா சொன்னாங்க தெரியுமா, பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் குறைப்போன்னீங்க, இப்போ வரைக்கும் குறைச்சிங்களா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போன்னீங்க, இப்போ வரைக்கும் குறைச்சிங்களா? இதுவே வந்துருச்சா இத்தனை? நீங்கள் எப்படி இத்தனை நிறைவேற்றினேங்கிறீங்க? இப்போ நாங்கள் கணக்கு எடுத்து இது இல்லாமல் பாஜகவில் நயினார் நாகேந்திரன் நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காரு, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு காலமில் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன வாக்குறுதி செய்யலைன்னு அது போய்கிட்டே இருக்கு நம்பர். அப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எதுவுமே நிறைவேற்றாமல் வெத்து வாய்ஜவிடால சும்மா பொய்யை மட்டுமே சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அப்படியே ஒரு ஃபேண்டஸியாக அப்படியே கிளப்பிட்டு திருப்பி இன்னொரு வாக்குறுதியை நாங்கள் கொடுப்போம், இதை நம்பி நீங்கள் மக்கள் எனக்கு ஓட்டு போடணும். எல்லாத்தையோட ஒரு ஹைலைட்டு ஒரு பெரிய பொட்டி வச்சுருந்தா தெரியுமா, ராஜ ரகசிய பொட்டி. இந்த பொட்டியில் உங்களோட கோரிக்கைகளெல்லாம் கொடுங்க, 100 நாள் கழிச்சு இதை நான் திறப்பேன், நான் முதல்வர் ஆனதும் 100 நாளுக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிடுவேன்னு. அந்த பொட்டியை நீங்கள் அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தீங்களா? 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. பொதுவாக பொட்டியை பூட்டி சாவியை தொலைப்பாங்கம்பாங்க, இவங்க பொட்டியவே தொலைச்சிட்டாங்க. அந்த பொட்டியோடு அந்த எல்லா மனுக்களையும் வாங்கி எங்கேயோ கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போது எப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய், ஓப்பன் க்ரௌடில் மைக்கை வச்சு கேமரா, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கேமரா ரெக்கார்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்கிற ஒரு அரசை தமிழக வரலாறு பார்த்ததில்லை. பொய் சொல்கிற ஒரு முதல்வரை நான் 98% நிறைவேற்றிட்டோம், இங்கே நாங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, எங்கள் விவசாயிகளுக்கு எங்கே நெல்கதிர் முறிவு போச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதிர்கட்சிங்க பொய் சொல்கிறாங்க, அங்கே விவசாயி கதறிட்டு இருக்கிறான், எப்பா நெல்லெல்லாம் முளைச்சி போய் கிடக்குது, அறுவடை பண்ண நிலத்தை இதை நெல்லை அறுத்து கொண்டு போய் வைக்க இது இல்லாமல் டிராக்டரை விட்டு ஓட்டுறான். முதிர்ந்து வந்த நெல்லை அறுவடை பண்ணாமல் டிராக்டரை விட்டு ஓட்டுற விவசாயிக்கு எப்படி வயிறு எரியும் தெரியுமா? பெத்த புள்ள மேலே ஓட்டுற மாதிரி, அது பெத்த புள்ள மாதிரி அந்த நெல்லை வளர்ப்பாங்க. அந்த நெல்லை அறுவடை பண்ணி நெல்லாக்கி காசாக்காமல் டிராக்டரை விட்டு ஓட்டி அழிச்சாங்க. அப்போது அந்த வைத்தறிச்செல்லாம் சும்மா விடுமா அவங்கள?
எந்த தப்புமே நடக்கல. போக்சோ வழக்குகள் இல்லை, பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. குடிகாரனே இல்லை, போதையே இல்லை, கஞ்சா ஜீரோ. யாரு மாசு சொல்றாரு, கஞ்சா ஜீரோ, பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க, கனிமொழி அக்கா சொல்றாங்க. இப்படிலாம் நீங்கள் பொதுமக்கள் கடுமையான அவதியில் இருக்கிறப்போ நீங்கள் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, இங்கே அப்படியே தேனாரும் பாலாரும் தமிழகத்தில் ஓடுதுன்னு சொன்னீங்கன்னா அவஸ்தைப்பட்டு இருக்கவனுக்கு கட்டுப்பு வருமா வராதா? தமிழக மக்கள் கடுமையான கட்டுப்புலி வெறுப்புலி இருக்காங்க உங்கள் மேலே. நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 404 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்கிறீங்க. என்ன அந்த 404 வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க, அதனால் பயன்பெற்றவர்கள் எவ்வளோ பேருன்றதை வெள்ளை அறிக்கையை கனிமொழி அக்கா வெளியிடணும். அப்போ நாங்கள் பதிலுக்கு வெளியிடுவோம். அது நடந்துச்சா நடக்கலையா, இல்லை அது ஜஸ்ட் வெறும் கண் துடைப்பா அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வெறுமன பொய்யை மட்டுமே சொல்லிட்டு ஒரு ஆட்சியை நடத்தி இது இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த நல்லதுமே மக்களுக்கு செய்யாமல் முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே சொல்லி வெத்து வாய்ஜவடால ஒரு விளம்பரத்தை வச்சு 4.5 வருஷம் முடிச்சு ஒரு 5 வருஷம் ஒரு ஆட்சியை ஓட்டினா அது எப்படி இருக்குங்கிறது இந்த 2021லேருந்து 2026 வரைக்கும் நடந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சிங்கிறது தமிழக வரலாறுல குறித்து வச்சுப்பாங்க. இனி வர அரசியல்வாதிகள் படிப்பாங்க, டே எதுவுமே செய்ய வேண்டாம் மக்களுக்கு, சும்மா வாய்ஜவடா விட்டா போதுண்டா, 5 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு வந்துடலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் திராவிட மாடல் தான் சாம்பிள்னு நாளைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பாடமாக வைப்பாங்க இதை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மேம். மகளிருக்கு 2000 ரூபாய் தர்றது, பஸ்ஸு எப்படின்னா ஆண்களுக்கு இலவச பேர் எப்படி மேம் பார்க்குறீங்க? நல்ல ஸ்கீம் தானேப்பா. அதாவது இவங்களுக்கு அது ரத்தம், அடுத்தவங்களுக்கு அது தக்காளி சட்னி. இவங்க பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா இதனால பெண்களோட வாழ்வாதாரம் முன்னேறும், பெண்கள் 1000 ரூபாயை வச்சு தான் குடும்பத்தையே நடத்துகிறாங்க, 1000 ரூபாயை வச்சு தான் அந்த பெண்கள் வாழ்வாதாரமே உயர்ந்துச்சுன்னு பில்டப் கொடுக்குறாங்க. 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு மூக்குத்தி வாங்க முடியுமா அப்படின்னு தமிழன் பிரசன்னா இருந்த மேடையில் ஒரு பாட்டியம்மாவே எந்திரிச்சு கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு 1000 ரூபா பத்தாதுன்றது பெண்கள் எல்லாரும் சொன்னதுனால 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே அக்கா உடனே கனிமொழி அக்கா, இங்கே 2000 ரூபா கொடுக்குறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, குலவிளக்குன்னு பேர் வச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு தான் எவனுக்கு விளக்கு ஏற்றினா பிடிக்காதே, இவங்க எல்லாத்தையும் அணைச்சி போட்டு இருட்டாக்குனா தான் இவங்களுக்கு பிடிக்கும். மெழுகுவர்த்தின்னு வச்சுருந்தா இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா குலவிளக்குன்னு வைக்காம குல மெழுகுவர்த்தி அப்படின்னு வச்சுருந்தா இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க மிஷினரி கூட்டம் தானே. இவன் உடனே அக்கா குலவிளக்குன்னு சொல்லி நாங்கள் உரிமை திட்டம்னு சொல்லி மகளிருக்கு உரிமை கொடுத்தோம். எப்படிப்பட்ட உரிமை, 1000 ரூபா வந்துருச்சா, பவுடர் போட்டிருக்கியா, மேக்கப் போட்டிருக்கியா, உனக்கு 1000 ரூபா, உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா, 2 பேரும் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி எவங்கிட்டையாவது பேசுங்க. எப்பேற்பட்ட உரிமை பெண்களுக்கு, இதெல்லாம் எப்பேற்பட்ட அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீங்க. இதில் இவங்க குலவிளக்குன்னா என்ன, குலவிளக்குன்னா என்ன, இந்த குடும்பத்துக்கே நீதாமா லீடருங்கிறதான் குலவிளக்கு. அப்போ குலவிளக்குன்னு பேர் வச்சா இவங்க உடனே அதனால அவங்க பெண்களை வீட்டுக்குள்ளே அடைச்சிடுற மாதிரி ஆகுதான். குலவிளக்குகள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு யார் சொன்னா? வேலைக்கு போகிறவங்களும் குலவிளக்குகள் தான், ஆண்டர்பிரனரும் குலவிளக்குகள் தான், சிஎம் ஆகிறவங்க பிஎம் ஆகிறவங்களும் குலவிளக்கு தான். இன்றைக்கி திரௌபதி முர்மு அம்மா பிரசிடெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்களும் குலவிளக்கு தான். அப்போ குலவிளக்குலாம் வெளியில் வராதுன்றது ஏன்? கனிமொழி எப்பேற்பட்ட ஒரு பிற்போக்கு எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்றத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு பெண்களை ஒரு சுமங்கலியாக ஒரு மங்களகரமான வார்த்தையில் சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வாயை திறந்தாலே அமங்கலமாக இருக்கணும். சாவு, இளவு, பொணம் உழுவுறது, விளக்கு அணைக்கிறது, என் வீட்லையாவது இளவு விடுவது, எங்கே போனாலும் பற்றிக்கிட்டு எரியறது, 2 பேரும் சண்டை போட்டுட்டு வெட்டிக்கிட்டு சாவுறது, இதெல்லாம் நடந்தால் தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஒரு இடத்துல நல்லா மங்களகரமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நல்லா சிறப்பாக எல்லாம் நல்லா நடக்குது, எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு பொறுக்காது. அங்கே எல்லாரும் ஏதாவது கொந்தளிச்சுக்கிட்டு கொதிப்படைஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் இவங்க காலம் ஓடும். ஏன்னா தெளிவான மனநிலையில் இருக்க யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் இவங்க கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயங்களுக்குலாம் அதனால தான் ஒரு மதவாத பிரச்சனை, 2 மதத்துக்குள்ளே பிரச்சனை வரணும், 2 ஜாதிக்குள்ளே பிரச்சனை வரும், பெண்களை இது பண்ணணும், இப்படி ஏதாவது பண்ணி கிளப்பி விட்டுட்டு பிரச்சனையை கிளறி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது. 2026 எலெக்ஷனில் நாங்கள் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக தமிழக மக்களை எடை போட்டுட்ருக்காங்க. தமிழக மக்கள் கடுமையான விரக்தியில் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. எங்கே மைக் எடுத்துகிட்டு போனாலும் ஆட்டோக்காரங்கள்லேருந்து டாக்ஸியிலேருந்து யார்கிட்ட பேசினாலும் அந்த அதிருப்தி தெரியுது. நீங்கள் களத்துக்கு போகும்பொழுது திமுகவுக்கு இந்த நிதர்சனம் முகத்தில் அடித்த போல தெரியும். ஏன்னா திமுக எம்பிக்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து உச்சபட்ச ஒரு உதாசீனத்தோட பொதுமக்களை அணுகிறது, கேவலமாக பேசுறது. சேகர் பாபு அவர்கள்லாம் கோயிலுக்குள்ளே போனோம்னா, ஏண்டா சாமி இந்த சாமியை கும்பிட வந்தோம், வேண்டாம் சாமி வீட்டில் இருந்தே சாமியை கும்பிட்டுக்கும், இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் கோவிலுக்கே போக வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்குறீங்க கோயிலுக்கு போனவங்களுக்கு. அப்போது இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் மக்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் ஓட்டு கேட்குற நேரத்தில் நான் உனக்கு அப்படியே மணலை கயிறாக திரிப்பேன், உங்கள் எல்லாருக்கும் நிலாவுக்கு போகிறதுக்கு ட்ரிப்புக்கு பணம் கொடுப்போம், நாங்கள் நிலாவுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம், அடுத்து ட்ரம்ப்பு கூட மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுவோம், இப்படிலாம் நீங்கள் கலர் கலராக ரீல் விட்டு என்ன தான் வாக்குறுதி கொடுத்தாலும்
ஓட்டுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் தமிழக மக்கள் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க போகிறதே கிடையாது. இந்த முறை பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு க்ளீன் ஸ்வீப் வந்து என்டிஏ கூட்டணி வந்து திமுகவை பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.